ஹலோ மக்களே, வெல்கம் டு இருதயாஸ் மேஜிக்கல் கிச்சன். இன்றைக்கி நம்ம மேஜிக்கல் கிச்சனில் சூப்பரான ஷவர்மா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். என்னோடய ஃபேவரட்டான எனக்கு ஷவர்மானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். மிதமான சூட்டில் கொஞ்சோண்டு சீனி சேர்த்து ஈஸ்ட்டை அப்படியே போட்டு வச்சிங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ நான் இன்றைக்கி ஒரு 3 ஷவர்மா செய்கிறதுக்கான மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குக்கிங் ஆயில் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். நம்ம இப்போது இந்த குஃபூஸ்க்கான மாவு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது கொஞ்சம் நேரம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் டபுள் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் மேலே ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேங்க. மாவு இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஓரளவு மீடியமாக ஊட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மேரினேஷனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைப்பழம் எலுமிச்சம்பழத்தை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொட்டையெல்லாம் வெளியே எடுத்துடலாம். எலுமிச்சப்பழம் சாரம் மட்டும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தூள், மல்லித்தூளுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே மேரினேஷன் பண்ணி நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேணாம், ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். அதனால் நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒவ்வொரு சிக்கனாக போட்டு எடுத்துடலாம். மக்களே, உங்களுக்கு தெரியும் நம்மள்ட்ட இறால் ஊறுகாய், மீன் ஊறுகாய் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது இறால் ஊறுகாய் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணா ஸ்க்ரீனில் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இறாலை தான் நம்ம செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி நம்ம பெரிய இறாலில் செய்கிறனால ஊறுகாய் ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோங்க. இப்போது மாவு நல்லா டபுள் ஆகிட்டு இதை நம்ம இப்போது நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாவு பிரிக்கிற மாதிரி பிரித்து நல்லா திரட்டிக்கலாம். இப்போ நம்ம பிரிச்சிடலாம். நான் இப்போ இதை 3ஆக பிரிச்சிருக்கேன். இப்போ சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். ரொம்ப திக்காகவும் தேய்க்காமல் ரொம்ப தின்னாகவும் தராமல் மீடியமாக தேய்ச்சிக்கிறோங்க. அதுமாதிரி ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க, அப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கிறோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நான் 3 மாவையும் நான் தேய்ச்சி வச்சுக்கிறேன். இப்போது இதுக்குள்ளே மிக்ஸை ரெடி பண்ணுறப்போ சிக்கன் நம்ம பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச மாவை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம்.
சிம்மில் வச்சே சுடுங்க. ரொம்ப பண்ணி ஹீட் பண்ணிங்கன்னா கருகிரும். அதனால் சிம்மில் வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா புஃப்னு ஆகிற வரைக்கும் சுடுங்க. சாஃப்டாக இருக்கும். இது நம்ம கடையில் வாங்கணும், நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் இந்த குஃபுஸை. எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம், ட்ரையாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம 3 மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா உப்பி வருது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் செய்யும்போது. இந்த மாதிரி தான் கரெக்டான ஸ்டேஜ். இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு மிக்சிங் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை நல்லா பீஸாக வெட்டிக்கலாம். இப்போ வெட்டின சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் கோஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக கோஸ் எடுத்து வச்சுக்கிறேன். கோஸையும் கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஓரளவு நல்லா பொடிசாக வெட்டிக்கோங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது லாஸ்ட்டாக ஒரு வெங்காயத்தையும் வெட்டி இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசாக வெட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பொடிசாக வெட்டின வெங்காயத்தை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்டான மைனஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். நான் மைனஸுக்கு மஞ்சக்கருவை சேர்க்க மாட்டேன், வெறும் வெள்ளைக்கரில் மட்டும்தான் நான் ரெடி பண்ணுவேன். உங்களுக்கு தேவைன்னா மஞ்சக்கருவே நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. நான் வெள்ளைக்கரு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் 2 வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரை லெமன் இதோட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 4-5 மிளகு இதோட ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸியில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் அடித்து எடுத்துட்டோம். இப்போ நான் கொஞ்சம் குக்கிங் ஆயிலை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிட்டு இப்போ மறுபடியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா குக்கிங் ஆயிலை மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸியில் அடித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்காக நமக்கு மைனஸ் ரெடி ஆயிரும். நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ஹோம்மேடாக நம்ம ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை வெட்டி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, வேறு டொமேட்டோ சாஸ் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க குஃபூஸில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மயனேஸை பேஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கன் மிக்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ரேப் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஷவர்மா ரெடி ஆகிட்டு. யாருக்கெல்லாம் ஷவர்மா பிடிக்குமோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, இதே மாதிரி 3 இதுக்கும் நான் ரெடி பண்ணிவிட்டு வீட்டிலையே ரொம்ப ஃபில்லிங்கான ரொம்ப சூப்பரான ஷவர்மா ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.